வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 5 days கண்டினியூஸாக திருப்பதி தரிசனத்துக்கு க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆகஸ்ட் 15 16 17 18 19 இந்த 5 நாள். ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே, ஆகஸ்ட் 16 வரலட்சுமி விரதம், ஆகஸ்ட் 17 சாட்டர்டே வீக்கெண்டு எப்படியோ க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஆகஸ்ட்டு 18 சண்டே, ஆகஸ்ட் 19 ராக்கி ரக்ஷாபந்தன். இந்த ராக்கி ஃபெஸ்டிவலுக்கு வரலட்சுமி விரதத்துக்கு மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ் பார்த்தோம்னா லோக்கல் ஹாலிடேஸ் கொடுப்பாங்க. ரக்ஷாபந்தனுக்கு நார்த் இந்தியா கம்ப்ளீட்டாக அன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ இந்த 5 நாள் ஆன்லைனில் புக் பண்ணிகிட்டு இருந்த பக்தர்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour 1 hour எக்ஸ்ட்ரா டைம் ஆனால் கூட தர்ஷனத்துக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 300 rupees தர்ஷன் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோல் ஆன்லைனில் புக் பண்ண பக்தர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆனால் கூட ஓகே. சர்வ தர்ஷனத்துக்கு வர்ற பக்தர்கள் ஸோ இந்த 5 days க்ரௌடுன்றது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி க்ரௌட் இருக்கும். ஆகஸ்ட் 16 வரலட்சுமி விரதம், அன்றைக்கி லோக்கல் ஹாலிடே, அன்றைக்கி க்ரௌடு இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே வருது, ஜென்ரலாக வீக்கெண்டுனா க்ரௌடு இருக்கும். மண்டே ரக்ஷாபந்தன் அன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அன்றைக்கி கூட க்ரௌடு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மெயினாக சர்வதர்ஷனத்துக்கு டோக்கன் வாங்கிக்கிட்டு போகணும் நினைக்கிற பிளான் பண்ணுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மிட் நைட்டே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மிட் நைட்டை திருப்பதியில் இருந்துட்டோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 5 நாளில் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேமிலியாக சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வரவங்கலாம் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனம்ன்றது 24 hours ஒரு 30 hours வரைக்கும் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா 5 days கண்டினியூஸ் ஹாலிடேஸ்ன்றதுனால. அக்காமடேஷன் கூட கீழே திருப்பதிலேயே விஷ்ணு நிவாசத்தில் ட்ரை பண்ணி அங்கே கிடச்சிதுன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு கீழே திருப்பதிலேருந்து போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர்ற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.